கண்ணாடி வீட்டின் மர்ம சாட்சி. சென்னையின் புறநகரில் அழகாக இருந்தது ஒரு தனியார் கண்ணாடி வீடு. அதன் அதிபதி ரமேஷ் கோடீஸ்வரரும் தொழிலதிபருமான ஒருவர். அங்கு ஒருவர் கூட கண்ணாடி பீரங்கிகள் மற்றும் பாதுகாப்பு கேமராக்களை தாண்டி நுழைய முடியாது. ஆனால் ஒரு நாள் அதே வீட்டில் நடந்த கொலையைப் பற்றி காவல்துறையின் தலைமை அதிகாரி அரவிந்த் ஒரு செய்தி பெற்றார். அரவிந்த் ஆச்சரியத்தில் மூழ்கி விரைவாக அங்கு சென்றார். கண்ணாடி வீட்டின் உள்ளே ரமேஷ் மயங்கிக் கிடந்தார். அவரை பார்த்ததும் கொலையாளர் யாரும் இருக்க முடியாது. இந்த வீடு முழுக்க கேமராக்கள் நிறைந்திருக்கின்றன என்று பாதுகாப்பு அதிகாரி கூச்சலிட்டான். வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் கேமரா இருந்தது. ஆனால் அந்த இரவு வீடியோ பதிவுகள் வெறும் பனி படமாகவே இருந்தன. கண்ணாடி வீடு முழுவதும் பாதுகாப்பு இருந்தாலும் எவ்வித மானிட சாட்சியும் கிடைக்கவில்லை. முதல் திருப்பு. அரவிந்த் அதை வழக்கமான கொலை அல்ல என நிச்சயித்தார். அவரது உதவியாளர் சுரேஷ் கூறினான், சார், இந்த வீட்டு கண்ணாடிகள் எப்படி சுத்தமாக இருக்கின்றன என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஒரு இடத்திலும் விரல்களின் அடையாளம் இல்லை. அரவிந்த் கவனித்தார், அங்கு ஏதோ பெரிய ரகசியம் உள்ளதென்று. இரண்டாவது திருப்பு. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் விசாரித்த அரவிந்த் கண்ணாடியின் பின்னால் மறைந்திருந்த ஒரு தற்காலிக அறையை கண்டுபிடித்தார். அந்த அறையில் ஒரு கம்ப்யூட்டர், மைக்ரோபோன்கள் மற்றும் ரமேஷின் விரல்களின் அடையாளங்கள் இருந்தன. அதில் இருந்து ஒரு கோப்பை திறந்த அவர் அதிர்ச்சியடைந்தார். அதில் ரமேஷின் கணக்குகளில் நடந்த மோசடி மற்றும் பலரின் கரிமுறைகள் இருந்தன. இது ஒரு பிரபல தொழிலதிபரின் முகமூடியை கிழித்தது. மூன்றாவது திருப்பு. ஆனால் அதே சமயத்தில் ரமேஷ் அதிர்ச்சியுடன் எழுந்தார். நான் கொலை செய்யப்பட்டதில்லை. என் சொத்துக்களை யாரோ கவர முயன்றனர் என்று கதறினார். இரவில் நடந்தது அவரே திட்டமிட்ட நாடகமாக இருக்க முடியும் என்று அரவிந்த் சந்தேகப்பட்டார். இறுதியில் சாட்சியமாய் இருந்த கேமரா காட்சிகள் மறைந்தது. ஆனால் வீடியோவில் ஒரு பிரதிநாயகன் போல சிரித்த முகமொன்று பதிவாகியிருந்தது. கதை முடிவு. அரவிந்தின் திறமையான விசாரணையால் அவர் ரமேஷின் விசுவாசமாக இருந்த காவலாளியே இதற்கு பின்னால் இருந்ததை கண்டுபிடித்தார். ரமேஷின் சொத்துக்களை முறையாக திருட அவன் இந்த நாடகத்தை நாடமாடியிருந்தான். தத்துவம். சில நேரங்களில் பாதுகாப்பு இருந்தாலும் மனுஷர் தங்கள் ஆவலால் கண்ணை விலகக்கூடும். உண்மையிலே நம்பிக்கைக்கு மேலாக எந்த தொழில்நுட்பமும் முக்கியமில்லை. விறுவிறுப்பு நிறைந்த திருப்பங்கள் கொண்ட மர்ம கதை முடிந்தது.